அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் ஆனால் தர்மம் மீண்டும் வெல்லும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல மாற்றங்களை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடி, சிரமம், சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை முழுமையாக தகர்த்தறிந்து சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு. குறிப்பாக வெளியில் சொல்ல முடியாத அவமானங்கள், சிக்கல்கள், சிரமங்கள் என பல்வேறு வகையில நெருக்கடிகளையும் வேதனைகளையும் சந்தித்து வரக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து வெளிவரக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக உண்டு. அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5 வலம் வருகிறாருங்க. ராசியின் அதிபதியான செவ்வாய் 5 இருப்பது அமோகமான நன்மைகளை பெற்றுத்தரும் அமைப்பாகவும் 5 இறுதி தருவாயில் இருக்கிறார். யோகஸ்தானத்தில் அடுத்த வாரத்திலிருந்து நுழைய போகிறார். எனவே தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். துணிச்சலுடன் பல காரியங்களை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதோடு மிகப்பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி காணக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரப்போகிறது. மிக முக்கிய பொறுப்பு ஒன்று உங்களை தேடி வரும் தருணமாக மாற்றி கொடுக்கிறாருங்க ராசியின் அதிபதியான செவ்வாய். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உத்தியோகம், தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பெரும்பாலான சிக்கல்கள் மறைந்து சிறப்பான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக கிடைக்க இருக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொண்டால் உற்சாகமும் உத்வேகமும் குறையாத வகையில் பல பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி நிச்சயமாக வரும். ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பால் பல நல்ல வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்கிறார். ஆனால் அதே சமயம் செவ்வாயுடன் இணைந்து சனி வலம் வருவது சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் சனி, ஏழரை சனி, ஜென்மசனி, அஷ்டமசனி, விரயசனி, கண்டச்சனி என எந்த விதமான அமைப்பிலும் இல்லாதது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருப்பது உறுதியாகவே சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சனி மற்றும் செவ்வாய் 2 கிரகநிலைகளும் தனித்தனியே பார்க்கும்போது சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் வலம் வருகின்றன. சனி பகவான் வலம் வரக்கூடிய அமைப்பு தன்னம்பிக்கை குறையாத வகையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவானின் அமைப்பால் எதிர்பார்க்கக்கூடிய தொழில், வியாபாரம், உத்தியோக ரீதியான வளர்ச்சி சிறப்பாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். கூட்டு தொழிலாக இருக்கும் நிகழ்வை தனித்து இயங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகளில் சுமூகமான தீர்வு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் இரட்டிப்பாக அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சாதகமாக கைகூட போகிறது. உத்தியோகம், தொழில் ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் சிறப்பாக கையெழுத்தாகும். எதிர்பார்ப்பதை விட இரட்டிப்பு நன்மையை சந்திக்கக்கூடிய வகையில் உங்களது இல்லம் தேடி சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் வருவதற்கான முதன்மையான யோகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே உண்டு. அதே வேளையில் குரு பகவான் மிக வலுவாக அஷ்டமத்தின் இறுதி தருவாயில் வலம் வருகிறார். குரு பகவான் அஷ்டமத்தின் இறுதி தருவாயில் இருக்கிறார். மிக விரைவில் அவர் 9 உச்சபலம் பெறப்போகிறார். எனவே நிச்சயமாக அஷ்டமத்தில் குரு வந்தாலும் தோஷமற்றவராக இருப்பதால் பொருளாதார பற்றாக்குறை விலகும். இறுதி தருவாயில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையில நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுபகாரியங்கள் கைகூடும். திருமணம், புத்திரபாகியம் நிறைவாக அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வாரத்தில் உறுதி செய்யக்கூடிய வகையில் சிறப்பாக கிடைக்க போகிறது. உங்களுடைய குறைகள் அனைத்தும் நீங்கி சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாகவே பெறக்கூடிய வகையில் இந்த தருணம் சாதகமாக அமைய போகிறது. உடல் நலத்தில் மட்டும் சற்று கவனத்துடன் இருந்தால் சிறப்பான முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. குரு பகவான் 2, 4 விரயம் ஆகிய இடங்களை பார்ப்பதால் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு வீண் பலிகளை சுமந்த சூழ்நிலையில் அவற்றிலிருந்து வெளிவரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக குருவின் அமைப்பால் நிறைவாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. இது மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் நிழல் கிரகமான ராகு இந்த வேளையில் 4லும், கேது 10லும் வலம் வருவதால் மோட்சக்காரகரான கேதுவின் அமைப்பால் புதிய தொழில் துவங்குதல், தொழில் ரீதியாக சிறப்பான மாற்றம் கிடைக்கும். பொன்பொருள் சேர்க்கைக்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைப்பதோடு தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பெரும்பாலான நெருக்கடிகள் விலகும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் கிடைக்கும். தொலைதூர பயணம் சென்றாலும் மிக பெரிய அளவில் நன்மை நிறைவாக உங்களுக்கு கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான தொழில் ரீதியான சிக்கல்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். சுகஸ்தானத்தில் ராகு இருப்பதால் நெருங்கியவர்களால் ஏற்பட்ட சில சிக்கல்களை இந்த தருணத்தில் சரி செய்யக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும் தருணமாக நிச்சயம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. மிக வலுவாக சூரியன் உச்சபலம் பெற்று மிக அதிரடியான மாற்றத்தை கொடுக்கும் 6 வலம் வருகிறார். சூரியன் 6 இருப்பது
அமோகமான வளர்ச்சியை இந்த தருணத்தில் உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது. ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வருவதோடு மிகப்பெரிய அளவிலான சிரமங்களை தவிர்த்து சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்க போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீட்ச நிவர்த்தி பெற்று வித்யாகாரகரான புதன் 6ஆம் இடத்தில் சூரியனுடன் இணைந்து வலம் வரப் போகிறார். ராசியின் அதிபதிக்கு மிக சாதகமாக திகழக்கூடிய புதன் இந்த வேளையில் சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துவதால் எதிர்பாராத லாபம் நிறைவாக கிடைக்கும். இதயம் மகிழ்ச்சி காணக்கூடிய வகையில் சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட சிறப்பான வாய்ப்புகள் அமைவதோடு மட்டுமல்லாது தொல்லை தந்து வந்த பல நிகழ்வுகளில் சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திக்க முடியும். தொழில் துவங்கக்கூடிய முயற்சி வெற்றிகரமாக அமையும். அரசு வழியில் எதிர்பார்த்த நல்ல காரியங்கள் இந்த தருணத்தில் கனகச்சிதமாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. பெரும்பாலான நெருக்கடிகளை தவிர்ப்பதோடு சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் விருச்சக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது. அதோடு மட்டுமல்லாது விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் சிறப்பான முன்னேற்றத்தை வித்யாகாரகரான புதன் தெளிந்து சிந்திக்கக்கூடிய அறிவாற்றலையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்துகிறார். அதைவிட சுக்கிரன் மிக வலுவாக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. மிக வலுவாக 7ல் தனது சொந்த ராசியில் ஆட்சி பலம் பெறும் சுக்கிரனின் அமைப்பால் விரயங்கள் சுப விரயங்களாக மாறும். திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான நிகழ்வுகள் கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதோடு மின்சாதன பொருட்களை இந்த தருணத்தில் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. திருமணம் உள்ளிட்ட பல முயற்சிகளில் நிறைவான வெற்றி கிடைக்கும் அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. உபரி வருமானம் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட இந்த தருணத்தில் உயரும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட ஆதாயம் நிறைந்த தகவல்கள் உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக சுக்கிரனின் அமைப்பால் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சாதகமாக அமைய போகிறது. எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய வகையில் மிக வலுவாக ஜென்மராசியை பார்ப்பதால் பெரும்பாலான சிக்கல்களும் நெருக்கடிகளும் விலகி சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக உண்டு. சந்திரனை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் அஷ்டமத்தில் இருந்து விலகி 9, 10, 11 ஆகிய இடங்களில் வளர்பிறை சந்திரனாக விளம்பரப் போகிறார். ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமான சந்திரன் வளர்பிறை சந்திரனாக சிறப்பான அமைப்பில் வலம் வருவதால் தொட்ட காரியம் அனைத்தும் வளர்ச்சி பெறுவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான முன்னேற்றம் கிடைக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். எதிர்பார்க்கக்கூடிய விருதுகளும் அங்கீகாரம் பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதோடு அனைத்திலும் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும். இனிமையான தருணமாக உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் இருந்த நெருக்கடிகள் விலகி சிறப்பான முன்னேற்றம் இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த வேளையில் விருச்சிக ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அனைத்தும் விலகி சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே தடையில்லாமல் அமைவதற்கான முதன்மையான யோகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்.